ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேமிலி வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அந்த ஃபேமிலியை புரட்டி போட்ட ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் 2012 காலகட்டத்தில் தாங்க நடந்திருக்கு. அந்த சமயத்தில் இந்த கிராமம் ஃபுல்லாகவுமே பசுமை நிறைந்து ரொம்ப இயற்கையான சூழல் மாதிரி தாங்க இருந்திருக்கு. அந்த சமயத்தில் அங்கே இருக்க எல்லாருமே விவசாயம் தாங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த கிராமத்தில் செந்தில் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியோட வாழ்ந்துக்கிட்டு வராருங்க. இந்த செந்திலும் அவரோட மனைவி, அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரு 8 வயதில் ஒரு பையனும் இருக்காங்க. அந்த கிராமத்தில் வந்து இவங்களுக்கும் கொஞ்சம் வயல்வெளி வச்சுருக்காங்க. அந்த வயல்வெளியில் தான் வந்து விவசாயம் பண்ணிட்டு அதன் மூலியமாக வர அந்த பணத்தை வச்சு தான் இவங்க குடும்பமே ரன் பண்ணிட்டு இருக்கு. அதே கிராமத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் எங்களோட பையனையும் படிக்க வச்சுட்டு வராங்க. அந்த சமயத்தில் வந்து பெருசாக ப்ரைவேட் ஸ்கூல்லாம் இல்லைங்க. அதனால வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களோட லைஃப் வந்து நல்லா தாங்க போயிட்டுருக்கு. இதுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கையவே புரட்டி போடுற மாதிரி பல அதிர்ச்சியான சம்பவம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேகரோட பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட பேர் வந்து கவின்ங்க. இந்த கவின் வந்து வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த சண்டே லீவ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லீவ் விட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குங்க. அந்த ஆலமரம் வந்து நிறைய இந்த ஊஞ்சல் மாதிரி கட்டி விளையாடுறது எல்லாமே வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த லீவ் விட்டாவே போதும், இந்த ஊரில் இருக்கிற எல்லா பசங்களுமே அந்த ஆலமரத்துக்கு அடியில் தாங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அன்னைக்கு வந்து இந்த கவினும் அந்த ஆலமரத்துக்கு அடியில் தாங்க ஒரு நாள் ஃபுல்லாகவுமே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஈவினிங் ஒரு 6 மணியும் ஆகுது. அந்த சமயத்தில் தான் இந்த கவினோட வீட்டில் எங்கடா பையனை இன்னுமே காணுமே அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியுமே அந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க, நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேகரோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த ஆலமரத்துக்கு அந்த கவினை தேடிக்கிட்டு வராங்க. அங்கே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே யாருமே இல்லை. அங்கே ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் விளையாண்டுருக்கான். அந்த பையன்கிட்ட எங்கே கவின் எங்கே போயிட்டாண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சுற்றியும் முற்றியும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே கவினை தேடி பார்க்குறாங்க. அங்கே எங்கேயுமே இல்லாத காரணத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே வீட்டுக்கு வேக வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போய் இந்த சேகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட பையனை காணுங்க, விளையாடுறதுக்கு அந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் போய் விளையாண்டுக்கிட்டு இருந்தான், ஆனால் இவ்வளோ நேரம் ஆயுமே பையன் வீட்டுக்கு வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரில, நானும் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், பையன் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி பயத்தில் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே இந்த சேகரும் வந்து அவரோட பையனை வந்து தேடுறதுக்காக கிளம்பிட்டாருங்க. அவரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமுமே தேடுறாங்க. இந்த நியூஸ் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவுமே தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியுமே இந்த கவின்கிற பையனை காணுங்க. இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணவே கூடாது, நம்ம கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 7 மணி 8 மணியில் இருக்குங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த சேகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போயிட்டாருங்க. அங்கே போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி பையன் வந்து விளையாடுறதுக்காக ஆலமரத்துக்கடியில் தான் விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு எப்பவும் போல் வீட்டுக்கு வந்துடுவான், ஆனால் அன்றைக்கி 6 மணி ஆகியும் வரல, அதனால் நாங்கள் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே பையனை காணும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாங்க. போலீஸும் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எப்பவும் போல் வீட்டில் தாங்க இருக்காங்க. இவங்க பையனை காணும் அப்படிங்கிற அந்த சோகத்தில் சரியாக சாப்பிடாம தூங்காமல் ஒரு மாதிரி வருத்தத்திலே தாங்க இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இன்னொரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஆலமரத்துக்கு அடியில் மறுபடியும் ஒரு 4-5 குழந்தைங்க எல்லாமே விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த ஊருக்குள்ளே ஒருத்தங்க வந்து யாசகம் கேட்கறதுக்காக ஒருத்தங்க வராங்க. அதாவது இந்த பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, சாப்பாடு கேட்பாங்க, காசு கேட்பாங்க, ஏதாவது அரிசி பருப்பு இந்த மாதிரி கேட்டு ஊருக்குள்ளே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு வயசான நபர் வந்து ஊருக்குள்ளே வராங்கங்க. வந்தவர் அந்த ஆலமரத்தை வழியாக தாங்க போகிறாரு. அந்த சமயத்தில் அங்கே விளையாண்டுருக்கிற ஒரு பொண்ணுக்கு மட்டும் அவர் கையில் வச்சுருந்த ஒரு சாக்லேட்டை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணும் அதை வாங்குறாங்க. அதை வந்து அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருந்ததும் அவருக்கு ஒரு சந்தேகமாயிடுச்சு. என்ன அப்படின்னா, இப்போ தானே கவின் வந்து நேற்று
நேற்று தான் காணாமல் போனான், இதே ஆலமரத்துக்கடியில் விளையாண்டு இருக்கும்போது தான் காணாமல் போனான். அதே மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சாக்லேட் கொடுக்குறாங்களே, அதுவும் சின்ன பிள்ளைக்கு கொடுக்குறாங்க, அந்த பிள்ளையும் கடத்திடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தில் வேகமாக போய் ஊருக்காரங்களையும் கூட்டிகிட்டு வந்து அந்த யாசகம் கேட்க வந்தவரை பயங்கரமான கேள்வி கேட்டு மிரட்டுறாங்க. எல்லாருமே சேர்ந்து அவங்கள மிரட்டவும் செய்கிறாங்க. கவினை நீ தானே கடத்தின அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக எல்லா ஆளுக்கு பேசவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் அந்த யாசகம் கேட்க வந்தார் பார்த்தீங்களா, அவரும் அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் வந்து யதார்த்தமாக தான் அந்த சாக்லேட்டை அந்த குழந்தைக்கு கொடுத்தேன், நான் வந்து கடத்துகிற மாதிரியெல்லாம் ஒரு ஆள் கிடையாதுங்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளே கிடையாது அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாரு. அவர் அவ்வளவு சொல்லியுமே ஒரு சிலர் வந்து அடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் வந்து போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸும் வந்துடுறாங்க. இவங்க அடிக்கிறத பார்த்துட்டு யாருமே அடிக்காதீங்க, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் அவரை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடித்து நீ தான் அந்த பையனை கடத்தினியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடித்து கேட்குறாங்க. அந்த சமயத்தில் உண்மையாலுமே நான் அந்த மாதிரி ஆளே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக கெஞ்சி அழுகிறாரு. அதை எல்லாமே எதுவுமே இவங்க கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரணை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த யாசகம் கேட்க வந்தார் பார்த்தீங்களா, இவருக்கு வந்து இன்னொரு வேலையும் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட் நேரத்தில் வந்து இந்த குடுகுடுப்புக்காரங்க மாதிரி போய் இந்த குறி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேலையும் இவர் பார்த்துருக்காரு. இவங்களோட சேர்ந்த ஒரு சில ஆட்கள் வந்து இவரை வெளியே எடுக்கிறதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்திருக்காங்க. அங்கே வந்து வக்கீல் எல்லாம் வச்சு இந்த கோடங்கியை வந்து வெளியவும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வெளியே வந்த அந்த கோடங்கிக்கு பயங்கரமான கோவங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்கள் மேலே தான் அந்த கோவமே. நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணலையே, நம்ம வந்து ஒரு யாசகம் கேட்கறதுக்காக தானே அந்த ஊருக்குள்ளே போனோம், அப்படி இருந்தும் நம்ம மேலே இவ்வளோ ஒரு பெரிய பழியை போட்டு நம்மளை ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமான கோவத்தில் இருக்கிறாருங்க. இந்த அவமானத்தை எல்லாம் தாங்க முடியாத அந்த கோடங்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்க்காரங்களை நம்ம பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு வந்து அதே ஆலமரத்துக்கு அடியில் வந்து நிறைய மண்டை ஓடுகள்லாம் வச்சு நிறைய பூஜைகள்லாம் பண்ணுறாருங்க. எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ளே எந்த ஒரு நல்ல விஷயங்களுமே நடக்கக்கூடாது, எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உடுக்கையெல்லாம் அடித்து பயங்கரமான பூஜைகள்லாம் நடத்துகிறாரு. அடுத்த நாள் அந்த வழியை போகிற ஒரு சில ஊர் மக்கள் எல்லாமே இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது என்னடா புதுசாக இருக்குது, இங்கே எல்லாம் குழந்தைங்க விளையாடுற இடமாச்சு, இந்த இடத்துல யார் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருக்குது. அந்த சமயத்தில் அந்த வழியாக இந்த சேகரோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க வீட்டுக்கு பக்கத்தில் தாங்க இருக்காங்க. அவங்க சைக்கிளில் வராங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆலமரத்துலேருந்து ஒரு கிளை உடஞ்சி அந்த நபர் மேலேயே விழுந்துருது. அந்த இடத்துலையே அந்த நபரும் இறந்து போயிடுறாருங்க. அந்த சமயத்தில் அக்கம் பக்கம் இருந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வந்து தூக்கி பார்க்குறாங்க. தூக்கி பார்த்த எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அந்த நபர் வந்து அந்த இடத்துல இறந்தும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சேகரோட ஃபேமிலிக்கும் இந்த நியூஸை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இறந்தவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட மனைவிக்குமே அந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. எல்லாருமே அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலும் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்ட்டு அவரோட வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த நபருக்கான சடங்கு எல்லாம் பண்ணி அவரை சுடுகாட்டில் கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து அந்த இறந்து போனார் பார்த்தீங்களா, அவரோட வீட்டில் அவரோட மனைவி மட்டும் தாங்க இருக்காங்க. அவரோட பசங்க எல்லாமே வந்து வெளியே தாங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் தனியாக தான் இருக்காங்க. இப்போ வரைக்குமே இந்த சேகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட பையனான இந்த கவினை பற்றின எந்த ஒரு தகவலுமே கிடைக்காம தான் இருக்குது. இந்த சமயத்தில் தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆலமரத்துக்கடியில் அந்த நபர் இறந்தார் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணியிருந்தாங்க. இது யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு இந்த யாசகர ஒருத்தர் வந்து ஸ்டேஷனில் புரிச்சு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவரோட ஞாபகமும் வருது. ஒருவேளை அந்த நபராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பல குழப்பங்கள் வந்து இந்த ஊர் மக்களுக்கு போயிட்டுருக்குது. இந்த பூஜை நடந்ததுனால தான் இந்த நபரும் இறந்துருப்பாரோ அப்படிங்கிற குழப்பமுமே இருக்குது.
அப்போ தான் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரில் இருக்கிற ஒரு அங்காளம்மன் சாமி ரொம்ப ஃபேமஸுங்க. அந்த சாமிக்கிட்ட போய் குறி கேட்கலாம். குறி கேட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த கோவிலுக்கு குறி கேட்கறதுக்காக போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலில் குறி கேட்க போனாங்க பார்த்தீங்களா, அப்போது சாமியால் எந்த ஒரு வாக்குமே சொல்ல முடியலைங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாமியோட வாயை கட்டி வச்சிருக்காங்க. அந்த கட்டை விளக்குனாதான் இந்த இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு மட்டுமே சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இதுக்கு நாங்கள் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குறி சொல்கிறவங்ககிட்ட கேட்கும்போது, இந்த அங்காளம்மன் சாமிக்கு கொடையெடுத்து திருவிழா நடத்துங்க, அப்போ தான் இந்த வாய்க்கட்டு விலகி இந்த ஊரை என்னால் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே பேசி முடிவு பண்ணி உடனே நம்ம திருவிழாவை நடத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கான எல்லா விஷயங்களுமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ளே திருவிழா ஜகஜோதியாக நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த சமயத்தில் இந்த சேகரோட ஃபேமிலிக்கு மட்டும் எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லை. ஏன் அப்படின்னா, தன்னோட மகனே இல்லை, நம்ம என்ன போய் திருவிழா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி துக்கத்தில் தாங்க இருக்காங்க. அன்னைக்கு திருவிழா சாட்டின அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த சேகரோட மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் தூக்கம் வராமல் சும்மா தாங்க படுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் திடீர்னு யாரோ அம்மா அம்மான்னு கூப்பிடுற சத்தம் மட்டும் கேட்குது. என்னடா இந்த நேரத்தில் யாரோ கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க உன்னிப்பாக கவனித்து பார்க்குறாங்க. அந்த குரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, அவங்களோட பையனான இந்த கவினோட குரல் தாங்க. அந்த குரலை கேட்ட உடனே இவங்க சேகரை கூட இழுப்பிங்க. வேக வேகமாக எந்திரிச்சு வெளியே கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, அவங்களோட பையன் தாங்க வெளியே நிற்கிறது. என்னடா கவினு, எங்கடா போன, நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்டா, எங்கடா போனேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த பையனை கட்டி பிடிக்கலாம்னு அப்படின்னு ஓடி வராங்க. அந்த சமயத்தில் அந்த பையன் திரும்பி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓட ஆரம்பித்ததும், ஏண்டா கவினு ஓடுற, நில்றா நில்றா போகாத அப்படின்னு சொல்லி பின்னாடி கற்றுக்கிட்டே துரத்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ தான் அவன் எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆலமரத்துக்கு அடியில் தாங்க போகிறாங்க. அந்த ஆலமரத்துக்கு அடியில் போன உடனே அவன் திடீர்னு அந்த இடத்துல இருந்து காணாமல் போயிடுறாங்க. இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. என்னடா பையன் இப்போ தான் ஓடி வந்தான், திடீர்னு காணாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வேக வேகமாக அவங்க வீட்டுக்கு திரும்பி ஓடி வந்துடுறாங்க. ஓடி சேகரையும் அந்த சமயத்தில் எழுப்புறாங்க. இந்த மாதிரி தான் நடந்த எல்லா சம்பவத்தையுமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே சேகர் இவங்களை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னு திட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, பையன் காணாமல் போனதில் அதே யோசனையில் இருந்ததுனால உனக்கு அந்த மாதிரி தோணியிருக்கும், நீ அமைதியாக படுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவரும் படுத்து தூங்கிடுறாருங்க. இவங்களும் பல குழப்பத்தில் தாங்க படுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் ஆயிடுதுங்க. நான் திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் இந்த அங்காளம்மன் ஒரு குறி சொல்கிற அம்மா மேலே இறங்குவாங்க. இறங்கி ஒவ்வொரு வீடாக பூஜை வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி நிகழ்வு தான் அன்றைக்கி நடக்க போகுது. அதே மாதிரி அந்த அம்மா மேலே அந்த சாமியானது இறங்கி ஒவ்வொரு வீடாக பூஜை வாங்கிக்கிட்டே வராங்க. அந்த சமயத்தில் இந்த சேகரோட ஒரு ரிலேட்டிவ் இறந்து போனார் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களோட வீட்டுக்கு இந்த சாமி நிற்குதுங்க. அந்த சமயத்தில் அந்த இறந்தவரோட அந்த மனைவியும் இந்த சாமிக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது, அப்போது அந்த சாமி அந்த இடத்துல நிற்கவே நிற்கலைங்க. இது வீடே கிடையாது, இது சுடுகாடு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு வேக வேகமாக சேகரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே சுற்றி இருந்த எல்லா ஊர் மக்களுக்கும் பயங்கரமான குழப்பங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா இந்த வீட்டில் மட்டும் சாமி பூஜையே எடுத்துக்கல, அதுவும் சுடுகாடுன்னு வேற சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்தோடு தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி, திருவிழா முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்ததாக சேகரோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே போன உடனே இந்த சேகரோட மனைவி பயங்கரமாக அழுதுகிட்டு அந்த சாமியோட காலடியை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க. என்னோட பையனையே இப்படி நான் தொலைச்சிட்டு நிற்கிறேன், நீ அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் என்கிட்ட பூஜை வாங்க மட்டும் வந்துட்டியே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உனக்கு பூஜை கொடுத்து மட்டும் எனக்கு என்ன பிரயோஜனம், என்னோட முதல் வாரிசை நான் இப்படி இழந்துட்டு நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி ஓன அழுகிறாங்க. அப்போ தான் இந்த சாமியாடுற அந்த அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு
நாளில் உன்னோட பையனை நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு பூஜை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே இந்த சேகரோட ஃபேமிலிக்கு பயங்கர சந்தோஷமாயிருதுங்க. ஒரு ஆறுதலும் கிடைச்சிருது. எப்படியோ நம்மளோட பையன் நம்ம கூட வந்து சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட தாங்க இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலயும் ஆயிருதுங்க. அடுத்த நாள் தான் இந்த கோவிலோட முக்கியமான ஒரு பூஜையே இருக்கு. அந்த பூஜை வந்து அந்த ஊரோட எல்லையில தாங்க பண்ணுவாங்க. அந்த சமயத்துல கோவில்ல இருந்து அந்த பூசாரியோட உடம்புல மறுபடியும் அதே அங்காளம்மன் இறங்கி வந்து அந்த எல்லைக்கிட்ட போய் ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அதுக்காக சாமி இறங்கி அந்த சேகரோட வீடு இருக்கு பார்த்தீங்களா, அவரோட வீட்டை தாண்டி அந்த அரச மரத்தையும் தாண்டி தான் அந்த எல்லைக்கே போவாங்க. அந்த மாதிரி அந்த பூசாரிக்கு வந்து அலங்கரித்து சாமியானது இறங்கி வந்து அந்த தெரு வழியாக நடந்து ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்து வந்துட்டுருக்குறாங்கங்க. அந்த சமயத்தில் இந்த சேகரோட வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ரிலேட்டிவ் வீடுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கிட்ட வந்த உடனே சாமி உடனே நின்னுறாங்க. நின்றுட்டு அந்த வீட்டையே பயங்கரமாக முறைச்சும் பார்க்குறாங்க. அங்கே இருந்து யாருக்குமே ஒன்றுமே புரியலைங்க. என்னடா இது, நேற்றும் வந்து இந்த வீடு சுடுகாடுன்னு சாமி சொல்லிச்சு, இன்னைக்கும் இதே வீட்டை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்குதே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இந்த சாமி இறங்கி ஆடின பூசாரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வேக வேகமாக அந்த வீட்டுக்கு பின்னாடி வேக வேகமாக நடந்து போகிறாருங்க. நடந்து போக போக அந்த இறந்து போனார் பார்த்தீங்களா, அவரோட மனைவிக்கு பயங்கரமான பயம் வந்துருச்சு. அப்படியே முகமெல்லாம் வேர்த்து கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்கவும் ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு பின்னாடி போன அந்த சாமி வந்து ஒரு இடத்துல உட்காந்து அந்த இடத்துல மண்ணை வேக வேகமாக தோண்டவும் ஆரம்பிச்சிருச்சு. தோண்டி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான அதிர்ச்சியான சம்பவங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவின் வந்து தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பையன் தாங்க அந்த குழிக்குள்ளே பிணமாக இருக்காங்க. அதை அப்படியே அந்த பூசாரி மேலே தூக்குறாருங்க. இதையெல்லாம் பார்த்த உடனே அந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னடா பையன் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம், அவன் இங்கே பிணமாக இருக்கான், அதுவும் இந்த வீட்டுக்கு பின்னாடி பிணமாக இப்படி கிடக்குறானே அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த பையனை தூக்குன அந்த சாமி வந்து வேக வேகமாக போய் சேகரோட வீட்டுக்கிட்ட நின்று, தாயி வெளியே வா தாயி, உன்னோட பையனை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அதை கேட்ட உடனே சேகரோட மனைவி வேக வேகமாக இருந்துச்சு ஓடி வராங்க. ஓடி வந்து வெளியே பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அவங்களோட பையன் பிணமா அந்த கையில் இருக்கிறத பார்த்ததும் அவங்க அப்படி கத்தி கதறி அழுதுகிட்டே வந்து அவங்களோட பையனை கட்டி தழுவி கத்துறாங்க, பயங்கரமாக அழுகுறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த இறந்து போனார் பார்த்தீங்களா, அவரோட மனைவி அங்கே பயத்திலேயே நின்று ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுக்க அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் இந்த சாமி இறங்கின அந்த பூசாரி இருக்கார் பார்த்தீங்களா, உண்மையெல்லாம் சொல்றியா இல்லை என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கேட்குறாருங்க. கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சேகரோட ஃபேமிலிக்கும் அந்த இறந்து போனார் பார்த்தீங்களா, அவரோட ஃபேமிலிக்கும் ஒரு கொஞ்ச நாளாகவே ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட பிரச்சனை, நிலத்தகராறு இது வந்து நடந்துக்கிட்டே தாங்க இருந்திருக்கு. அந்த சமயத்தில் தான் ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். அந்த டைமில் இந்த சேகரோட வீட்டில் யாருமே இல்லைங்க. இந்த சேகரோட மனைவியும் வந்து ஏதோ வயலில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு லீவு அப்படிங்கிறதுனால இந்த கவினும் வீட்டில் தாங்க இருந்திருக்காரு. அப்போ தான் இந்த இறந்து போனார் அப்படின்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்களா, அந்த நபர் வந்து பயங்கரமான குடிச்சிட்டு போதையில் அந்த கவினோட வீட்டுக்கு போகிறாருங்க. அந்த கவினோட வீட்டுக்குள்ளே போய் அந்த அவர் வச்சிருக்க அந்த நில பத்திரங்கள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அந்த சமயத்தில் அந்த கவின் மட்டும்தானே இருந்தாங்க. அதனால் அந்த கவின் வந்து எதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாருங்க. கத்துற சமயத்தில் என்னடா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவினை பிடிச்சி வேகமாக தள்ளி விட்டுருக்காருங்க. தள்ளி விட்ட உடனே அந்த கவின் வந்து ஒரு செவுத்துல அந்த முக்குல போய் இடிச்சு அந்த இடத்துல ஒரு மாதிரி சரிஞ்சு விழுந்திருக்காரு. இந்த சமயத்துல தான் அந்த சேகரோட ரிலேட்டிவ்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த போதையில வந்திருக்காரு இல்லைங்களா, அவரோட வாழ்க்கையவே புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சரிஞ்சு விழுந்தான்ல, என்னடா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த போதையிலேயே மெதுவாக போய் பக்கத்தில் பார்க்குறாருங்க.
பக்கத்தில் பார்த்து அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவின்கிற பையன் இறந்து போயிருக்கான். அதையெல்லாம் பார்த்த உடனே இந்த நபருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியாமல் வேக வேகமாக அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் அவரோட மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாருங்க. சொன்ன உடனே அவருக்கு மனைவிக்கும் பயங்கரமான ஷாக்கு. அவங்களும் என்னையா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. இதை இப்படியே விட்டுட்டா நம்ம வந்து ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட வீட்டில் போய் அந்த பையனோட உடம்பை எடுத்துகிட்டு வந்து அவங்களோட வீட்டுக்கு பின்னாடியே ஒரு குழியை தோண்டி அதே இடத்துல புதைச்சும் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த பையனை காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க பார்த்தீங்களா. அந்த சமயத்தில் இவங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கூட சேர்ந்து அந்த பையனையும் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதையெல்லாம் அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஊருக்குள்ளே எல்லாருக்குமே இந்த உண்மையும் தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்ச உடனே எல்லாரும் பயங்கரமாக பேசுகிறாங்க. இப்படி ஒரு இட பிரச்சனைக்காக ஒரு குழந்தையவே கொன்று இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டையும் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகவும் சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பொண்ணு வந்து அவங்களோட வீட்டுக்குள்ளேயே போய் தூக்கு மாட்டி இறந்தும் போயிடுறாங்க. அந்த சமயத்தில் இந்த கவினோட உடம்புக்கும் வந்து நிறைய சடங்குகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சுடுகாட்டில் அந்த கவினோட உடம்ப நல்லடக்கமும் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரியான உண்மை சம்பவங்கள் நடந்துச்சுன்னா இந்த மேலே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க. நம்மளோட சேனலை உங்கள் ஸ்டோரியை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திகில் நிறைந்த சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.